வணக்கம். ஏகியூப் டிவி தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலின் அன்பு நேயர்களே, ஜூலை 2026 முதல் ஆகஸ்ட் 1 வரை உள்ள இந்த வார தனுசு ராசி வார ராசிபலனை பார்க்கலாம். இந்த வாரம் சூரியன் வாரம் முழுவதும் கடக ராசியில், செவ்வாய் ரிஷப ராசியில், புதன் ஜூலை 30 வரை மிதுன ராசியிலும், ஜூலை 31 முதல் கடக ராசியிலும், குரு வாரம் முழுவதும் கடக ராசியிலும், சுக்கிரன் வாரம் முழுவதும் சிம்ம ராசியிலும், சனி வக்ர நிலையில் மீன ராசியிலும், ராகு கும்ப ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும் பயணம் செய்கின்றனர். இந்த வாரத்தின் முக்கிய சிறப்பு அமைப்புகளாக கடகத்தில் சூரியன், குரு இணைவு மற்றும் சிம்மத்தில் சுக்கிரன், கேது இணைவு நடைபெறுகின்றன. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கையில் இருந்த சில தடைகளை தாண்டி புதிய முன்னேற்றத்தை நோக்கி நகரும் வாய்ப்புகள் உருவாகும். சூரியனும் குருவும் 8ஆம் வீட்டில் இணைந்து இருப்பதால் சில முக்கியமான விஷயங்களில் நிதானமாக செயல்படுவது அவசியம். கோசார விதிப்படி 8ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் எதிர்பாராத மாற்றங்களை அமைதியாக எதிர்கொள்வது நல்லது. ஆனால் அதே இடத்தில் குரு இருப்பதால் அந்த மாற்றங்கள் நீண்ட காலத்தில் நன்மையாக மாறும். மறைந்திருந்த வாய்ப்புகள் வெளிப்படும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சில பணிகள் மீண்டும் முன்னேற்றம் காணலாம். குருவின் பார்வை விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் மீது விழுவதால் 12ஆம், 2ஆம் மற்றும் 4ஆம் இடங்கள் பலம் பெறுகின்றன. குடும்பத்தில் பொருளாதார நிலை படிப்படியாக மேம்படும். வீடு, சொத்து மற்றும் குடும்ப ஒற்றுமை தொடர்பான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது தொலைதூர முயற்சிகளிலும் சாதகமான தகவல்கள் கிடைக்கலாம். ஆன்மீக சிந்தனையும் இறைநம்பிக்கையும் அதிகரிக்கும். செவ்வாய் 6ஆம் வீட்டில் பயணிப்பது இந்த வாரத்தின் மிகச் சிறந்த பலமாகும். கோசார விதிப்படி 6ஆம் வீட்டில் செவ்வாய் சுப பலனை அளிக்கிறார். போட்டிகள், வேலைவாய்ப்பு, தொழில் மற்றும் வழக்குகளில் முன்னேற்றம் காணலாம். எதிரிகள் பலவீனமடைவார்கள். உடல் நலத்தில் இருந்த சிறிய பிரச்சினைகள் குறையத் தொடங்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வாரமாக இது அமையும். புதன் ஜூலை 30 வரை 7ஆம் வீட்டில் இருப்பதால் கூட்டுத் தொழில், வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் திருமண வாழ்க்கையில் பேசும் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. கோசார விதிப்படி 7ஆம் வீட்டில் புதன் முழுமையான சுபநிலை அல்ல, எனவே முக்கிய முடிவுகளை அவசரப்படாமல் எடுங்கள். ஜூலை 31 முதல் புதன் 8ஆம் வீட்டுக்கு மாறுவதால் ஆராய்ச்சி, வரி, காப்பீடு, பரம்பரை சொத்து மற்றும் நிதி ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் நல்ல புரிதல் உருவாகும். சுக்கிரனும் கேதும் 9ஆம் வீட்டில் இணைந்து இருப்பது ஆன்மீகம், உயர்கல்வி, வெளிநாட்டு பயணம் மற்றும் குருமார்களின் ஆசீர்வாதம் ஆகியவற்றில் சிறப்பான அனுபவங்களை அளிக்கும். கோசார விதிப்படி 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சுப பலனை அளிப்பதால் நீண்ட நாள் ஆசைகளில் சில நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்துடன் புனித தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உருவாகலாம். புதிய அறிவை பெறும் ஆர்வம் அதிகரிக்கும். சனி வக்ர நிலையில் 4ஆம் வீட்டில் பயணிப்பதால் கோசார விதிப்படி இது அர்த்தாஷ்டம சனியின் நிலையாக இருப்பதால் வீடு, குடும்பம் மற்றும் மன அமைதியில் பொறுமை அவசியம். ஆனால் வக்ர சனியின் தாக்கத்தால் முன்பு தடைப்பட்டிருந்த வீடு அல்லது சொத்து தொடர்பான முயற்சிகள் மீண்டும் நகரத் தொடங்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் அமைதியாக பேசினால் நல்ல புரிதல் உருவாகும். ராகு 3ஆம் வீட்டில் இருப்பது இந்த வாரத்தின் மற்றொரு சிறப்பான பலமாகும். கோசார விதிப்படி 3ஆம் வீட்டில் ராகு சுப பலனை அளிக்கிறார். தைரியம், முயற்சி, புதிய தொடர்புகள் மற்றும் தகவல் பரிமாற்றத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எழுத்து, ஊடகம், வணிகம், விற்பனை மற்றும் தொடர்புத் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதரர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கலாம். மொத்தத்தில் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியம், முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்கும் வாய்ப்பை அளிக்கும் வாரமாக அமைகிறது. செவ்வாயின் வலிமையான ஆதரவு, ராகுவின் சுபநிலை மற்றும் சுக்கிரனின் சாதகமான அமைப்பு பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். சூரியன், குரு இணைவு சில மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் அவை எதிர்கால நன்மைக்கான பாதையை அமைக்கும். பொறுமை, நிதானம் மற்றும் இறைநம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை உருவாக்கும். அனைவருக்கும் வளமும் நலனும்
வெற்றியும் நிறைந்த இனிய வாரமாக அமைய வாழ்த்துகள்.